இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று புனித மார்த்தாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. புனித மார்த்தா ஆண்டவரில் நம்பிக்கை உடையவர் என்பதையும், அவருடைய சகோதரர் உயிர்த்தெழ அவர் இயேசுவிடம் பரிந்து பேசினார் என்பதையும், அவருடைய நம்பிக்கையால் அவருடைய சகோதரர் உயிர்த்தெழுந்தார் என்றும் திருவிவிலியம் கூறுகிறது. இறைவா, நாங்களும் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வரும்பொழுது எங்கள் நம்பிக்கையை முன்னிட்டு நீர் பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு மோசே இறைவனிடம் தொடர்பு கொண்டார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார் என்று கூறுகிறது. மேலும் ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் என்று தெல்லம் தெளிவாக இறைவனின் குணங்களை வெளிப்படுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு மார்த்தாவின் பரிந்துரையால் அவருடைய சகோதரர் லாசர் உயிர் பெற்றார் என்று. இவ்வாறு மார்த்தா கூறினார், நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மார்த்தா கூறுகிறார். லாசர் இறந்தவராக இருந்தாலும் மார்த்தாவின் நம்பிக்கையை முன்னிட்டு அவர் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவரின் அருள் முன்னில் இருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மார்த்தாவை போல நாமும் நம்பிக்கை உடையவர்களாக வாழ்வோம். இறைவன் இரக்கத்தை காட்டி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். இறைவா, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அனைவரும் உம்முடைய அருளால் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து நல்ல செயல்களை செய்ய எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.